Hello students, good morning everyone. I hope you are fine there. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வச்சு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மட் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு புரியலை அப்படின்னா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. யூ ஷுட் ரிமெம்பர் ஆர் யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஃபார்மட், தென் ஒன்லி யூ வில் டூ ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம் தான். நோ நீட் டு பி ஒரி. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே கவனிங்க, இங்கே 2 காலம் இருக்குது, லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ உங்கள் ஒரு நம்மளுடைய அக்கௌண்டன்சி நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். அது இப்போ நம்ம எப்படி எழுதணும், டெபிட் சைடு இஸ் லயபிலிட்டி, கிரெடிட் சைடு இஸ் அசட்ஸ். ஓகேவா, நம்ம அந்த அக்கௌண்டன்சி நோட்டில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ லயபிலிட்டிஸ் என்னெல்லாம் வருது அப்படின்னா ரீட் பண்ணிடுறேன். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேபிட்டல். திஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், பேலன்சிங் ஃபிகர். அண்ட் கேஷ் அசட் சைடில் என்னெல்லாம் வருதுன்னா, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகே சார், இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரெடிட்டார் அண்ட் டெப்டார். அது ரெண்டுக்கான வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சன்ட்ரி கிரெடிட்டார், கிரெடிட்டார் இஸ் த கிவர், டெப்டார் இஸ் த ரிசீவர். அப்போ இங்கே என்னது, கடன் நீந்தோர் கடன் நாளி அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன, சன்ட்ரி கிரெடிட்டார் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, இங்கிலீஷில் சொல்லணும்னா, தமிழில் சொல்லணும்னா பொறுப்புகள்னு சொல்லலாம், இங்கிலீஷில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ லைபிலிட்டி சைடு என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, இவர் சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து பணம் கொடுத்தவர். அப்போ இவர் என்ன செய்யணுடைய வேலை என்ன, பணத்தை வாங்கணும். அப்போ அதனால அது லைபிலிட்டியில் வருது. பில்ஸ் பேயபிள், பணம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ பணத்தை வாங்கணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அப்போ இங்கே லைபிலிட்டி சைடு அப்படி வர்றது எல்லாமே நம்மளுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் அசட் சைடு, அசட்ஸ் வாட் வி ஹேவ் அஸ் அ பெனிஃபிட், அஸ் எ ப்ராஃபிட். நம்ம அசட்ஸ்னால என்ன, சொத்துக்கள். நம்மக்கிட்ட என்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, கேஷ் இன் ஹேண்ட், கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, அது ஒரு சொத்து. கேஷ் அட் பேங்க், பேங்கில் கொஞ்சம் பணம் இருக்குது, அது ஒரு சொத்து. சன்ட்ரி டெப்டார், நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், அப்போ பணம் கையில் இருக்குது, அது ஒரு சொத்து. பில்ஸ் ரிசீவ், நம்ம பில் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அதுக்கு பில் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அப்போ ப்ராடக்ட் நமக்கு ஒரு சொத்து தான். ஸ்டாக் இன் ட்ரேடு, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ இதெல்லாமே சொத்துக்கள், நம்ம கையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொத்துக்கள். அப்போ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு சம்மு செஞ்சிடலாமா. இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 6 கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், ஃபாலோயிங் த பேலன்ஸ் ஆஃப் சாந்தி ஆஸ் ஆன் 31st December 2018க்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st December 2018. உங்களுக்கு நான் நல்லா சொல்கிறேன், தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை 2-3 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இவங்க கேட்டிருக்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதே என்ன பண்ணுவோம், இதே ஃபார்மெட்டை வச்சு அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யூ நீட் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் லைபிலிட்டிஸ், வாட் இஸ் அசட்ஸ், லைக் திஸ். நான் எழுதியிருக்கேன் இல்லையா, LAA அப்படின்னா என்ன, லைபிலிட்டி, அசட்டு, அப்புறம் லைபிலிட்டி, அசட்டு அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணி இப்படி எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஃபார்மெட் படித்தோம் இல்லையா, இந்த ஃபார்மெட்டில் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ஆன்சர். இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்களா, இங்கே பில்ஸ் பேயபிள் ரிசீவபிள் எங்கே வருது, லைபிலிட்டியில் வருது. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் லைபிளில் போட்டிருக்காங்களா, 6000 போட்டிருக்கிறாங்க. அப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார் எங்கே வருது, இது வந்து லைபிலிட்டியில் வருது. அப்போ லைபிலிட்டியில் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதணும். இப்போ இதில் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. மிஷினரினா என்னது, மிஷின்ஸ், அப்போ அது என்னது அசட்டில் வரும். அப்புறம் ஃபர்னிச்சர், இதெல்லாம் என்னது அசட்டு. ஸோ அதனால நம்ம அசட்ஸில் போட்டிருக்கிறோம். கேஷ் அசட்டு, டெப்டார் எங்கே போட்டுக்கிறோம், அசட்டில் வருது. ஸ்டாக்கு அசட்ஸில் வருது. அப்போ இங்கே லைபிலிட்டி 2 தான் வருது, என்னது சன்ட்ரி கிரெடிட்டார் அண்ட் பில்ஸ் பேயபிள் மட்டும் தான் வர்றாங்க. ஸோ இவங்களுடைய டோட்டல் 29,000. இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 1,95,000 வருது. சரி சார், இதில் எப்படி நான் அந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த டோட்டல் 1,95,000 இருந்து இதை கூட்டினா எவ்வளோ வந்துச்சு, 29,000 வந்துச்சு இல்லையா, இதை ஆட் பண்ணால். ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்
எவ்வளோ அமௌண்ட் வருது 1,66,600 வருது. ஸோ அப்போ அதை நம்ம டேரெக்டாக இங்கே போட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா டேலி ஆயிரும். அக்கௌண்டிங்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசட், அசட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ். ஓகேவா, ரெண்டுமே ஈக்குவலாக டேலி ஆகணும். அப்போ இங்கே க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இதுதான் ஆன்சர். அப்போ இந்த சம் நம்ம எப்படி பண்ணோம், இந்த ஃபார்மெட்டை வச்சு அப்படியே போட்டுட்டோம். என்ன பண்ணணும், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போ ரெண்டாவது சம் போயிடலாம். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 7 நல்லா கவனிங்க. இதே மாதிரி தான், ஆனால் நம்ம இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க நல்லா கவனிங்க. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க நல்லா கவனமாக. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, டூரிங் த இயர் ஹி வித்ட்ரா, யார் வித்ட்ரா பண்ணியிருக்கா, ஆன் 1st April 2017 கணேஷ் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 75,000. 75,000 ரூபா முதலீடு போட்டு ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, கணேசன் ஒருத்தர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரு. அந்த வருஷத்துக்கு 15,000 ஒரு பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரு. ஹி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 20,000. அதே வருஷத்தில் திரும்ப என்ன பண்ணிட்டாரு, கேபிட்டல் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா போட்டுட்டாரு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கால்குலேட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அவன் அந்த நபருடைய ப்ராஃபிட்டும் அல்லது லாஸு அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார் வாட் பர்பஸ், கேபிட்டலாக நம்ம கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டலாக கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மேட் படி, இந்த ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமோ ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கேஷ் எங்கே வருது, அசட்டில் வரும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எங்கே வரும், அசட்டில் வருது. பில்ஸ் ரிசீவபிள் எங்கே வரணும், பில்ஸ் ரிசீவபிள் எங்கே வருது, அசட்டில் வருது. ஃபர்னிச்சர் அசட்டில் போடணும். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அசட்டில் வரும். டெப்டார்ஸ் எங்கே வரும், அசட்டில் வருது. கிரெடிட்டார் இஸ் அ கிவர், ஸோ அப்போ நம்ம எங்கே போடுவோம், லைபிலிட்டியில் போடுவோம். கேஷ் அட் பேங்க், பேங்கில் பணம் இருக்குது, அப்போ இது அசட்டு. பில்ஸ் பேயபிள், பணம் கொடுத்துருக்கீங்க, அப்போ இது உங்களுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே வரும், லைபிலிட்டிஸில் வரும். சரி, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பயன்படுத்தி என்ன செய்வீங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டலாக கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி மொத்த டோட்டல் போட்டோமா, எவ்வளோ 1,03,000 வந்துருச்சு. இந்த 1,03,000லேருந்து இங்கே ரெண்டே அமௌண்ட் தான் இருக்குது, 9,000 6,000. அப்போ அதை ஆட் பண்ணால் எவ்வளோ, நான் 1,03,000லேருந்து ஒரு 14,000 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 88,000 வருது. ஸோ அதை டோட்டல் பண்ணால் டேலி ஆயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் தி இயர் எண்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பண்ணோம் இல்லையா, அதே ஃபார்மெட்டை இப்போ பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்மெட் இதுக்கு முந்தின பக்கத்தில் பேஜ் நம்பர் 8 பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் தி இயர் எண்ட் 31st December 2018 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதே மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இருக்குது ஃபார்மெட், பேஜ் நம்பர் 6 இருக்குது. இந்த ஃபார்மெட்டை அப்படியே நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சம்மும் முடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, க்ளோசிங் பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் அஸ் ஆன் 31st 03/2018 எவ்வளோ ரூபா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 88,000. அதை போட்டுட்டோம். டிராயிங்ஸ் அந்த வருஷத்துக்கு அவர் எவ்வளோ எடுத்திருந்தார் நம்ம பார்த்தோம், கணேஷ் 15,000 எடுத்திருக்கிறார். அப்போ இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண 1,03,000 வருது. அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் அந்த வருஷத்துக்கு 20,000 அடிஷ்னல் கேபிட்டல் கொடுக்குறாரு. ஸோ அதை நம்ம என்ன லெஸ் பண்ணுறோம். அப்போ 83,000 வருது. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, 75,000 as a capital. ஸோ இதுலேருந்து நம்ம இது என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். 8,000 வருது. this is called profit. How I am saying profit? Because the closing capital is 83 higher than the opening capital. That's why it is profit. ஸோ அப்போ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் குழம்பவே வேணாம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம 2 சம் பார்த்துருக்குறோம், இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 6 and 7. ஸோ நீங்கள் அவங்களுடைய உங்கள் புக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எக்ஸசைஸ் நம்பர் 6 and 7 ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஓகே, see you on next class students.